இஸ் அன் எமோஷன். இந்த டீ மேல ஒரு கிரேஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப பரவலாவே இருக்கு. இது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இது கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயம் அப்ப இருந்ததா? டே ஒண்ணுல எங்களுக்கு வந்து இது இல்லை. எங்களோட மாடலே பாத்தீங்கன்னா திருநெல்வேலினால அல்வா தானே. அப்போ நம்ம அல்வா எனக்கு ஒரு சில காலேஜ் ஈவெண்ட்ஸ்ல இருந்து எங்களோட டிராவல்ல எங்களை தற்காத்துக்கிறதுக்காக நாங்கள் போட்ட விஷயங்கள். காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்டா ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு பிசினஸ் மாடல் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60+ அவுட்லெட்ஸ் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இது ஒரு கிராஃபா காட்டணும் அப்படின்னா இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸா வரைவீங்களா, இல்ல இது ஒரு கிராஜுவல் க்ரோத்தா இருக்கு அப்படின்னு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்களா? கருப்பட்டி காஃபி அப்படின்ற இந்த ஒரு பிசினஸ் மாடலை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது நீங்க தான். ஆலடிப்பட்டியான் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆலடிப்பட்டியான் இது வரைக்கும் ஃப்ரான்ச்சைசி மாடல் போனதே இல்லை. நீங்க இவ்வளவு பெர்ஃபெக்டா இத்தனை அவுட்லெட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரான்ச்சைசி மாடல் நீங்க ஏன் போல? ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைசி போகக்கூடாதுலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வருது. ஏன்னா நம்ம ஃப்ரான்ச்சைசி போகிறோம் அப்படின்னா 2 விஷயங்கள் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த எஸ்ஓபி எல்லாருக்கும் புரியறதுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன். இப்போ இந்த ஒரு டீ போடணும்னா நம்ம இதுல எவ்வளோ பால் ஊற்றணும், அதுல எவ்வளோ டிகாஷன் இருக்கணும்ன்றது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் கொடுத்துருவீங்க, கரெக்டா? அதாவது யார் வேணாலும் டீ போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இது. யாருனாலும் அல்வாவும் கிண்டலாம். அல்வாவும் கிண்டலாம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னடா பேக்ரவுண்ட்லாம் புதுசா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பாட்காஸ்ட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பிசினஸ் எப்பவுமே பீப்புள் ஓரியன்டா இருக்கக்கூடாது, ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்புள் ஓரியன்டா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் மீன் பண்றது, அங்க பீப்புள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா எந்த ஒரு பர்டிகுலர் பர்சனையும் ரிலை பண்ணி அந்த பிசினஸ் இருக்கக்கூடாது. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட்ல மெஷினரிஸ் பேஸ் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். இந்த பீரியட்ல தான் எஸ்ஓபி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து கொண்டு வந்தாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதாவது ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணும்போது அதோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, அண்ட் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாத்தையும் பிளான் பண்றது தான் எஸ்ஓபி. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ், ஏர்லைன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய டெக் கம்பெனிஸ் எல்லாருமே இந்த எஸ்ஓபி ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த எஸ்ஓபியோட கோர் அஜெண்டாவே அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல யாரை ரீப்ளேஸ் பண்ணாலும் ஆஸ் பர் த ப்ராசஸ் அந்த வேலை கரெக்டா நடக்கணும் அப்படின்றது தான். ஸோ எப்ப எஸ்ஓபி ஒரு கம்பெனி ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வராங்களோ அப்பதான் அது ஒரு ஸ்கேலபிள் மாடலா மாறும். இப்படி இண்டஸ்ட்ரீஸ்ல ஆரம்பிச்சு டெக் கம்பெனிஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த எஸ்ஓபி மாடலை இன்னைக்கு ஒரு காஃபி ஷாப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு. Hey, this is Vicky, the brand maker. சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததுல. முதல்ல ரொம்ப நன்றி, உங்களுடைய டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எங்க ஒரு நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலாக நானே முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நானே நிறைய விஷயங்கள் சில டிப் ஸ்ட்ராட்டஜி விஷயங்கள்லாம் உங்களோட வீடியோஸும் பார்த்து கற்றுருக்கேன். அதனால நீங்க உங்க பிராண்ட்ல ஒரு போட்காஸ்ட் பண்றது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னைய பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி நான் உங்க சேனல் பார்த்துருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் உங்களை நிறைய ஈவெண்ட்ஸ்ல பார்த்துருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலயும் இந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, என்ன காரணம்? ஆக்சுவலா இது ஒரு 3 வருஷமா வந்து நான் ஒயிட் ஷர்ட்டுக்கு மாறி 3 வருடம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. இதுக்கு ரீசன் என்ன, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து காலையில வந்து என்ன ட்ரெஸ்ஸை போடணும்னு தேடுறது ஒரு டைம். எனக்கு கொஞ்சம் அதை நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. என் ஒய்ஃப்ட கேட்பேன், நீ எதாவது போடுங்க, அந்த இதெல்லாம் வந்து இது இருந்தது. அப்பன்னா வந்து நான் வந்து நிறைய போட்காஸ்ட் கேட்பேன். அதுல வந்து ஒரு டைம் வந்து இந்த ஃபேஸ்புக் ஒரு நிறுவனரை பத்தி ஒரு விஷயங்கள் சொல்லும்போது அவர் வந்து இந்த ஒரே ட்ரெஸ் ஒரே கலர்ல ஒரு டிஷர்ட் போடுவாரு. ஆமா, ஸோ அது போடுறதுனால ஈஸியா இருக்கு, இதுல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னது. அவ்வளவு பெரிய மனுஷனே வந்து இதை ஒரு முடிவு எடுத்து இதை பண்றாங்க, நம்ம எதுக்கு இதுலயே போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்ன்றதுனால நம்மளுக்குன்னா ஒரு ஒயிட்டா போட்டேன். இப்ப பாருங்க, நீங்களே வந்து அது ஒரு ஐடென்டிட்டியாவே மாறிடுச்சுல உங்களுக்கு. இதுதான் ரீசன், வேற ஒண்ணு. சூப்பர் சார். இந்த இப்ப ரீசெண்டா சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா டீ இஸ் அன் எமோஷன், டீ வெரியன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல நீங்க ஒரு டீ வெரியனா, ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க? கண்டிப்பா. ஏன்னா இதை வந்து சொல்லணும்னா சிக்ஸிக்லர் விதியில இருந்தே நான் இப்ப ரீசெண்டா படிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்ப நம்ம ஒரு சேல்ஸ் பர்சன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம விரும்பணும். நம்ம வந்து அது மேல ஒரு வெறியா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம விற்பனைக்குன்னு வரும்போது அதை நம்ம நல்லா விற்க முடியுன்றது. அதனால இதை வந்து நான் இது கூட ரிலேட் ஆகுது. ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா செம்பா நம்ம ஊர்ல சேர்ந்து சொல்லுவாங்க, எங்க அம்மா என்ன திட்டுவாங்க, ஏன்னா இப்படி செம்புலையா டீ குடிக்கிறது. அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில இருந்து டீ
காஃபி அப்படின்றது ஒரு அடிக்ட். இன்னொன்னு எங்க பாட்டியம்மா ஊருக்கு போனா கருப்பட்டி காஃபி. அங்க வந்து எப்பவுமே அடுப்புல இருக்கும். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஊர்ல பாட்டியம்மா வீட்டுக்கு தான் போவோம். ஸோ அங்க எப்பவுமே நான் போனாலே அங்க வந்து கடுசுன்னு சொல்லுவாங்க, கடுங்காப்பி. கருங்க. அத வந்து கிச்சன்லயே இருக்கும் எப்பவுமே. அதெல்லாம் வந்து இயல்பாவே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் அந்த டீயும் சரி, காஃபியும் சரி. அது வந்து என்னோட வளர்ச்சிக்கு அதுதான் வந்து இவ்வளவு தூரம் காரணமாவும் இருக்கு. அதான் இப்ப நான் சொன்ன மாரி இந்த டீ இஸ் அன் எமோஷன். இந்த டீ மேல ஒரு கிரேஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப பரவலாவே இருக்கு. இது நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இது நீங்க ஆரம்பிக்கும்போது, இந்த டீ இந்த இண்டஸ்ட்ரியில இவ்ளோ ஒரு கிரேஸ் வரும். இது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இது கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷன் அப்ப இருந்ததா? ஆக்சுவலா டே 1ல எங்களுக்கு வந்து இது இல்ல. எப்படின்னா, நாங்க வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஸ்வீட்ஸ் கடையில தான் ஆரம்பிக்கிறோம். அல்வா. பட் வந்து இனிஷியலா எங்களோட மாடலே பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலினால அல்வா தானே. அப்ப நம்ம அல்வா எனக்கு ஒரு சில காலேஜ் ஈவென்ட்ஸ்ல இருந்து எங்களோட டிராவல்ல எங்கள தற்காத்துக்கிறதுக்காக நாங்க போட்ட விஷயங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்த குடுக்குது. அல்வா விக்கிறது அப்படின்னு சொல்லி. அத நாங்க யூஸ் பண்ணும்போது, எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து சேல்ஸ் வந்து குறையுது. அப்போ நாங்க வந்து நெறைய டிராவல் பண்றோம். ஏன்னா ஒரு இதுல இறங்கிட்டோம், விடக்கூடாது. நம்ம இதுல ஜெயிக்கலான்ற ஒரு நம்பிக்கையில போய்க்கிட்டு இருக்கோம். டீம் ஒர்க்கா ஃபிரெண்ட்ஸோட சேர்ந்து. அப்போ வந்து நாங்க நெறைய விஷயங்கள வந்து லேர்ன் பண்றோம். நெறைய டிராவல் பண்றோம். நெறைய இடங்கள்ல இருந்து நாங்க கத்துக்கிட்டது என்னன்னா, நெறைய பேக்கரியும், ஸ்வீட்ஸும் வந்து டிஃபால்ட்டா வந்து அவங்களோட க்ரவுட் புல்லிங்காக டீ டீ, இது. காஃபின்றத எல்லாரும் வச்சிருக்கத நாங்க லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர்ல என்னது எல்லா பக்கமும் உள்ளது ஒரு எழுதப்படாத சட்டம் என்னன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு 4 மக்கள், ஒரு 4 கஸ்டமர்ஸ் இருந்தா தான் அந்த கடைக்கு வந்து மக்கள் வராங்க. கடையே காலியா இருந்தா யாரும் வரமாட்டாங்க. இது வந்து எழுதப்படாத சட்டம். அப்போ இதுக்காக தான் டீ, காஃபி வச்சிருக்காங்க. பேக்கரி, ஸ்வீட்ஸ்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எங்களுக்கு வந்து லேட்டரல் திங்கிங்ன்றது எனக்கு அப்பவுமே வந்து கொஞ்சம் தேடி தேடி வித்தியாசமா பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு மாடல் கிரியேட் பண்றோம். எல்லாரும் போற ரோட்ல போனா நம்ம வந்து 10ஓட 11 இருப்போம். ஏன்னா எக்ஸாம்பிள் சொன்னா சென்னைன்றது மிகப்பெரிய மார்க்கெட். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அப்போ எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது கருப்பட்டி அல்வா. அப்போ நம்ம வந்து கருப்பட்டியில ஏன் காஃபி கொண்டு வரக்கூடாது? அப்படின்ற ஒரு மாடல்ல தான் நாங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம். பண்ணும்போதே நாங்க பெரிய எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். மக்கள் எங்களுக்கு இவ்வளோ அக்செப்ட் பண்ணுவாங்கலாம் நினைக்கல. பட் எங்களுக்கு அந்த மார்க்கெட் கேப் தெரிஞ்சது. கருப்பட்டி காஃபின்றது சென்னைக்கு எங்கேயுமே பரிச்சயப்படாத ஒண்ணு. ஊர்ல எங்க கிச்சன்ல எங்க பாட்டியம்மா வீட்ல எங்க அங்கிள் அப்படி இருந்தத ஒரு மாடர்னான சென்னைக்கு ட்ரெண்ட் எடுத்து வரோம். சோ எடுத்து வரும்போது ஒரு நம்பிக்கை மக்களோட வரவேற்புனால எங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடைக்குது. ஓகே. எங்களுக்கு முதல்ல ஆரம்பத்துல கருப்பட்டினா என்ன? நெறைய பேருக்கு அத கேட்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் அந்த கியாஸ் மாடல்ல மேல கூரை போட்டோம். ஓகே. பனைன்றதெல்லாம் கொண்டு வந்தோம். இதெல்லாம் வர வர மக்களோட ரெஸ்பான்ஸ் வர வர எங்களுக்கே வந்து ஒரு ஸ்கேல் மாடல் இது வந்து ஸ்கேல் பண்ண முடியுன்ற ஒரு மாடல் நாங்க வந்து கத்துக்கிட்டோம். சோ அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்ல எவ்வளோ இது வந்து ஒரு டீ, காஃபின்றது நம்மளோட ஒரு மிகப்பெரிய உணவு. நம்ம இந்தியர்களுக்கு டீயும், காஃபின்ற ஒரு உணவு. அப்ப நம்ம ஒரு கரெக்ட்டான இடத்துக்கு தான் நம்ம வந்து போயிருக்கோம். அப்போ இத வந்து நம்ம பெரிய லெவல்ல எட்டு போலான்றது மக்கள் குடுத்த ஆதரவுனால தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் இந்த ஓலை. அதாவது கடையில வந்து எல்லாத்துலயும் அந்த ஐடென்டிட்டியா பார்த்தீங்கன்னா, அந்த ஓலை செட்டப் இருக்கும். அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கிராமத்துல இருந்து அந்த ஒரு ட்ரெடிஷன நம்ம கேரி பண்றோம் அப்படின்றதால. இந்த ஹை சீலிங்ன்றது என்ன சார் கான்செப்ட்? ஆல்மோஸ்ட் எல்லா அவுட்லெட்லயும் இந்த ஹை சீலிங் இது வந்து ஃபாலோ பண்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா எங்களுக்கு ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நாங்க 2016 போனோம். 2016ல தான் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் போடுறோம். 14 டூ 16 ஆன்லைன்ல பண்ணோம். அதுல கூடிய கூடிய மிச்சம் இருக்கிற ஸ்வீட்ஸ வாங்கி சேல்ஸ் பண்றதுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர் பண்றோம். சோ கடை பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கடை தான். ஒரு சின்ன கடையும் பெருசா காமிக்கணும் என்ன பண்ணலான்றத நெறைய டிஸ்கஷன் பண்ணோம். ஓகே. சோ டிஃபால்ட்டா நாங்க இந்த கவுண்டர் வைக்கிறோம். அந்த ஓல போடும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படுது. அப்போ சின்ன கடைய பெருசா காமிக்கணும்னா, இந்த உயரத்த தூக்கி போடு. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹை சீலிங் கிடைக்கும். இன்னொன்னு உள்ள வந்து உட்கார்றவங்களுக்கு ஒரு ஏன்னா இங்க நெறைய பேருக்கு வந்து இயந்திர வாழ்க்கையில ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐடி கம்பெனிலயோ இல்லன்னா ஒரு ஆபீஸ்லயோ வேலை பார்த்து வராங்கன்னா, ஒரு ஃப்ரீயா உட்கார்ந்து டீ குடிச்சா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒண்ணு புரியுது. மரத்தடியில இருக்கணும். இல்லன்னா இந்த மாதிரி ஹை சீலிங்ல உட்கார்ந்தா தான் ஒரு நல்ல ஒரு திருப்தியா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க வந்து சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட்லாம் நாங்க ஒர்க் பண்ணல. எங்களோட இயல்பா நாங்க போட்டது இதெல்லாம் எங்களுக்கு ஆட் ஆன் பெனிஃபிட்டா கிடைச்சது. ஸோ அத அப்படியே எல்லா கடையிலும் எடுத்து வைக்கணும். சின்ன கடையை பெருசா காமிக்கிறதுக்கான ஒரு வழிதான் ஹை சீலிங். நீங்க அந்த விஷயத்த கிராக் பண்ணதே சூப்பரா இருக்கு. அது எவ்வளவு சின்ன இடமா இருந்தாலும் ஒரு ஹை சீலிங்கா காட்டும்போது, அது ஒரு பெரிய விசாலமான ஒரு இடமா அது தெரியும். இதுதான். நைஸ். காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட்டா ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு பிசினஸ் மாடல் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 பிளஸ் அவுட்லெட்ஸ் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இத ஒரு கிராஃபா காட்டணும் அப்டின்னா, எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸா வரைவீங்களா? இல்ல இது ஒரு கிராஜுவல் குரோத்தா இருக்கு அப்படின்னு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்களா? கிராஜுவல் குரூப்லாம் சொல்லவே முடியாது. நெறைய அடிலாம் வந்து நெறைய அடிகள் வாங்கியிருக்கோம். என்னன்னா அந்த தோல்வி படுறோம் அப்படின்னா, அத வந்து நாங்க என்ன பண்ணோம், ஒரு டைம்ல வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம தானே இது வந்து என்ன எதுவுமே தெரியாம உள்ள வந்திருக்கோம். கத்துக்கிட்டே இருக்கோம். கீப் லேர்னிங் தான். ஃபெயிலியர்ல இருந்து நாம வந்து ஃபெயிலியரா பார்க்காம அத வந்து லேர்னிங்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களோட டீம் எல்லாம் அப்படிதான். இப்போ எப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்கலாம் நம்மளுக்கு வந்து "ஏய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வா" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரச்சனை எங்களுக்கு வந்து சின்னதா தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொன்னு மக்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் கேட்கறது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நாங்க கருப்பட்டி காஃபி கொண்டு வருவோன்றத முதல்லயே நான் முடிவு பண்ணல.
முதல்ல திருநெல்வேலி அல்வா தான் கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சோம். காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு இருந்தது. அந்த ப்ராஜெக்ட்ல பண்ண ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. எதையாவது பண்ணணும்னு ஒரு வெறியில இருக்கிற எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிதான் அதை எடுத்து வரோம். அப்போ நாங்க முதல்ல போடுறோம். முதல் ஆரம்பம் நல்லா இருக்கு. அப்போ alvakadai.com ஆன்லைனே நல்லா பீக்கா இருக்கு. 2014 நம்ம கொண்டு வந்துட்டோம். முதல்லயே கொண்டு வந்திருக்கோன்றனால அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. பட் ஆனா அது ஒரு லெவலுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மார்க்கெட் கேப், அப்புறம் எங்களால ஆன் டைம் டெலிவரி பண்ண முடியாததெல்லாம் இருந்ததுனால அடி வாங்கணும். ஓகே. மார்க்கெட்டிங் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். மார்க்கெட் பண்ணாதான் ஆர்டர்ஸ் வரும். கடைசி பார்த்தா ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் எங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர் கை கொடுத்தது. ஓகே. அப்போ முதல் பிரான்ச் போடுறோம். குடுவாஞ்சேரியில முதல் பிரான்ச் 2016ல போடுறோம். அங்க ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு ஆன்லைன்ல நான் 2 வருஷம் அந்த ஊர்ல இருந்து பண்ணதுனால, அந்த ஏரியா மக்கள்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு இவங்க அல்வா விக்க திருநெல்வேலில தான் எட்டு வராங்கன்னு தெரியும். ஓகே. ஸோ அந்த ஆதரவோட எனக்கு கடைக்கு வந்ததுனால உடனே வந்து கடை வந்து ஹிட் ஆயிருச்சு. நல்லா இருக்கு. மக்கள் தான் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 2வது 3வது கடை போட்டோம். ஸோ அதுல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் காமிக்குது. ஓகே, அப்போ வந்து இது வந்து ஒரு பிராண்ட் ஆயிருச்சு. அப்போ நம்ம எங்க போட்டாலும் ஜெயிக்கலான்ற ஒரு முரட்டு நம்பிக்கையில பாக்குற இடங்கள்ல கடை போட ஆரம்பிச்சோம். Okay. அப்பதான் வாங்கணும் அடி. ஓகே. தொடர்ச்சியா வந்து அடிகள் தான். கடை வந்து கரெக்டான லொகேஷன்ல பார்க்க தெரியல. பாக்குற இடங்கள்லாம் போட ஆரம்பிச்சோம். அது வந்து அது ஒரு எங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துச்சு. அப்புறம் வந்து பிராண்டே ஆகாம உங்க ஏரியாவில நான் இருந்தேன்னா நான் அந்த இடத்துல மார்க்கெட்ல ஒரு பொசிஷனிங்ல இருக்கும். எல்லா இடத்துக்கும் போனோம்னா பிராண்ட் அவேர்னஸ் வேணும்ன்றதை எங்களுக்கு இது கத்துக் கொடுத்துச்சு. ஸோ பிராண்டிங் முக்கியன்றது அதுல எங்களுக்கு கிடைச்சது. இப்போ பிராண்டையும் மார்க்கெட்டிங்கும் ஃபிட் பண்ணோம். இந்த டைம்ல தான் அடுத்த கடைகள் போடும்போது மறுபடியும் எங்களுக்கு வந்து சேல்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆரம்பிச்சு. இப்பதான் நாங்க டிராவல் பண்ணி இந்த காஃபியை கொண்டு வரணுன்ற மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கோம். Okay. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வருஷம் மேல போவோம், அடுத்து இறங்கும். அப்போ நாங்க அதை தூக்கி இப்போ கீப் பிளானிங் கீப் மூவிங்ன்றதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே அதான் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருந்தது. கீப் லேர்னிங், கீப் மூவிங். ஸோ அந்த கிராஃபே இப்படிதான் வரையணும் நம்ம. கரெக்டா? ஏன்னா எல்லாமே ஓவர் நைட் எல்லாம் எதுவுமே வராது. புரியுது. நிறைய அடிகள் வாங்கணும், வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். தூக்கி விடுறதுக்கு பக்கத்துல நண்பர்கள், அது வந்து அவங்கவங்களோட சினாரியை பொறுத்தது. கண்டிப்பா. எங்களுக்கு வந்து என்னோட நண்பர்கள் வந்து ஒரு பிளஸ் ஒரு வரப்பிரசம் தான் சொல்லுவேன். ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே இருந்ததுனால எங்களுக்கு இந்த தடை அதை உடையன்ற மாதிரி தான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. காலேஜ் முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்ல என்ன சார் ரெஸ்பான்ஸ் இருந்தது? அதுவும் எஸ்பெஷலி ஊர் சைட்ல இருந்து நீங்க வரீங்க. அவங்களுடைய கனவு எல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்றப்ப எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஆக்சுவலா ஆரம்பத்திலே வீட்டுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்பான சர்வாதிகாரம் மட்டும்தான். நம்மளை இதுதான் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க ஒண்ணு. இன்னொன்னு சென்னையில இருந்து நான் வந்து சென்னை படிக்க போறேன்னு சொல்லும் போதே வீட்டுல வந்து கொஞ்சம் யோசித்தாங்க. ஏன்னா அப்பா வந்து ஒரு சாதாரண மளிகை கடை, ஊர்ல ஆலடிப்பட்டின்ற திருநெல்வேலி மாவட்டம் சுரண்ட ஆலடிப்பட்டியில ஒரு குக்கிராமத்துல மளிகை கடை. ஸோ நான் வந்து சுரண்ட கவர்மெண்ட் காலேஜ்ல தான் வந்து பிபிஏ படிக்கிறேன். படிக்கும் போதே வந்து எனக்கு சென்னை போகணும்னு ஒரு ஆசை. இல்ல சென்னையிலலாம் நீ போய் படிக்க வேணா, இங்கேயே படிச்சுக்கோன்னு சொல்றாங்க. அப்போ நான் அதை பிரேக் பண்றதுக்காகவே நான் பணம் சம்பாதிச்சாதான் சென்னை போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பவுமே நான் ஆன்லைன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணி என்னோட பாக்கெட் மணிக்கு நானே இன்கம் ஜென்ரேட் பண்ணுவேன். அதை வந்து அவனுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னோட ட்ரஸ்ட் வந்துச்சு. அவனே வந்து அவனை தற்காத்துக்கிறதுக்காக ஏன் பண்றான், அவன் இஷ்டம் போல படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா அதை படிக்க வரும்போது நான் சென்னையில என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வரேன். ஸோ இதுதான் வந்து என்ன நாங்க வந்ததுனால இவங்களே அவங்கள பாத்துக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு எதுவும் தடை போட தேவையில்லை. இங்க வரோம், அல்வா வாங்கி விற்கிறோம். ஏதோ அவங்க இன்னொன்னு லீவு நாள்ல வந்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த காலேஜுக்கு பண்ண அனுபவம் என்ன ஆச்சுன்னா, ஒரு சேல்ஸ் மேனோட எப்படி இருக்கணும்ன்ற விஷயங்களை கத்துக் கொடுத்தது. புரியுது. நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, லீவு நாள்னாலே ட்ரேட் சென்டர் போவோம், ஸ்டால் போடுவோம். ஓகே. ஏதாவது மால்ஸ் போடுவோம், ஸ்டால் போடுவோம். ஸோ இதெல்லாம் டேரக்டா நாங்க சேல்ஸ்மேனா இருக்கும்போது என்ன நீங்க ப்ராடக்ட் விற்கிறீங்களோ அது உங்களுக்கு பிடிக்கணும். எனக்கு அல்வா வந்து எங்களோட இயல்பு பார்த்தீங்கன்னா, அல்வா ஒரு ஒரு ஊர்ல எப்படி சொல்லுவாங்க, ஒரு கடி ஒரு குடின்னு சொல்லுவாங்க. ஓ, ஒரு கடின்றது ஒரு அல்வாவும் ஒரு ஸ்நாக்கும், ஒரு குடி ஒரு டீ. அப்படியே இது ஒரு காமன் ஃப்ரேஸ் அங்க யூஸ் பண்ணுவாங்களா? எங்க சுரண்டையில காமனா எல்லாரும் யூஸ் பண்ற வேலை. ஒரு கடி, ஒரு குடி. ஒரு கடி ஒரு குடி குடு சாப்பிட்டு வரேன்னு சொல்றதுதான். ஓகே. சோ இதெல்லாம் எங்களுக்கு இயல்பா உள்ளதுனால இந்த மாடலை நாங்க எங்களுக்கு அதை பிடிக்கும். அந்த ப்ராடக்ட்டை நாங்க எப்படி இதை வந்து சென்னை மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்ன்றதுதான் மாடல். அப்படிதான் நாங்க வந்து அந்த ட்ரேட் சென்டர்ல போகும்போது எப்படி இதை கஸ்டமருக்கு நாங்க விற்கிறோன்றத கத்துக்கிட்டோம். என்ன நம்ம கொடுத்தா வாங்குறாங்க, சாம்பிள் கொடுக்கலாமா, எப்படி நம்ம பேசுறாங்க. அவங்க நிறைய பேர் வந்து நம்ம அந்த வட்டார மொழியிலேயே கண்டுபிடிச்சிடறாங்க. ஊர்க்காரங்க தான் அப்போ அவங்க அல்வாவும் அங்க இருந்தா வந்திருக்கோம் அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தது. புரியுது. சோ இப்படி வந்ததுனால வீட்டுல வந்து சரி அவங்களே ஆன்லைன்ல ஆரம்பிக்க போறேன் என்னனால சரி ஏதோ டிஜிட்டல் அப்போ வந்து அந்த ஆன்லைன்ல இபே அது முடிஞ்சு அமேசான், பிளிப்கார்ட் பூமாற டைம் அது. ஆமா இவங்க ஏதோ ஆன்லைன்ல விற்க போறேன்றாங்க. சரி ஏதோ அவங்களே பாத்துப்பாங்கன்னு சொல்லி அவங்க வந்து அதை வேணான்னு சொல்லல, என்கரேஜ் தான் பண்ணாங்க. ஓகே, எங்களுக்கு ஒரே விஷயம், இன்னார் பையன் இங்க போய் படிக்க போயிருக்கேங்க, போயிட்டு கஷ்டப்பட கூடாது, எங்களை வந்து பேர் சொல்ற மாதிரி பாத்துக்கணும். எங்களை வந்து நீங்க நாங்க எடுத்த பேரை வந்து கெட்டு போக பாக்கலாம்னா நீங்க அந்த ஒரு அதான் சொன்ன அன்பான சர்வாதிகாரம்
ஸோ அவங்க நம்ம கொடுத்த ரெஸ்பெக்ட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட சொல்லலாம். எங்களோட பார்வையில நீங்க காப்பாத்திட்டீங்க சார். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பெருமைப்படுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் இதெல்லாம் கேட்கும்போது. இப்ப நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, உங்களுடைய பாக்கெட் மணியில இருந்து தான் நீங்க இத கொஞ்சம் கொஞ்சமா இத ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு. இப்ப வரைக்கும் இது ஒரு பூட் ஸ்டாப் கம்பெனி மாடல் தான் இது. ஸோ நீங்க எங்கேயுமே ஃபண்டிங், இன்வெஸ்டர்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்ல. உங்களுடைய பிசினஸ்ல வர ரெவென்யூவே நீங்க திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி இத கொண்டு வரீங்க. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா காரணம் இருக்கா? இல்ல வெளிய இல்ல ஃபண்டிங்கா அப்படிலாம் இல்ல. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணும்போது முதல் கடை போட்டோம், 2வது கடை போட்டோம். ஏன்னா அந்த சேர்த்து வச்ச பைசாலாம் கொஞ்சம் போடுவோம். வீட்ல கொஞ்சம் ஜுவல்லாம் வச்சு குடுத்தாங்க. அப்படிதான் கொஞ்சம் ஆரம்பத்துல எடுத்து வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைகள் கூட போகும்போது பேங்க்ல நம்ம லோன் போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராண்டான்னு பார்ப்பாங்க. மொத 3 இயர்ஸ்க்கு ஐடி கேட்பாங்க. நம்மளே 1 இயர் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அத நம்பிலாம் ஆரம்பத்துல தர்றதுக்கு யாரும் சப்போர்ட்டா இல்ல. இந்த டைம்ல நாங்க என்ன பண்ணோம்னா, எங்களோட வெண்டார்ஸ் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆரம்பத்துல ஒயிட் லேபிளிங் தான் பண்ணோம். எங்கெல்லாம் ஃபேமஸோ அங்க வாங்கி நாங்க சேல்ஸ் பண்ணோம். அவங்களுக்கு வந்து ஒரு 45 டேஸ் வந்து நாங்க கிரெடிட் பில் கேட்டுருவோம். எங்களுக்கு வந்து கையில தான் உடனே கேஷ் வந்துருமே. ஆமா. ஸோ இத வச்சு நாங்க சீட் எல்லாம் போட்டு ரொட்டேட் ஃபண்ட் ஃப்ளோவ ரொட்டேட் பண்ணோம். ஓகே. ஸோ இப்படி சீட் போட்டு எடுக்கிறதுனால எங்களால அடுத்தடுத்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்ட மானிட்டர் பண்ணி எங்களால ஸ்கேல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல பிராண்டா ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி பட்டியான் இவங்க சென்னையில ஓரளவுக்கு இருக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேங்க் சப்போர்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் பேங்க் ஃபண்டிங்ல நாங்க க்ரோ ஆரம்பிச்சோம். ஓகே. நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இது ஒரு பிராண்டா மாறும்போது தான் எங்களுக்கான அந்த குரோத் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும். ஸோ ஒரு பிராண்ட் நேம் அண்ட் லோகோ அதுதான் ஒரு பிசினஸோட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலடி பட்டியான் அப்படின்ற அந்த பிராண்ட் நேம் எப்படி இதுக்கு அறைவார்? ஊர் பேரை தான் பிராண்ட் நேமா வைக்கணும் அப்படின்னு ஐடியா எப்படி வந்து? ஆக்சுவலா எங்களோட ஊரு பேர் வந்து ஆலடிப்பட்டி. சுரண்டை பக்கத்துல ஒரு குட்கிராமம் தான் ஆலடிப்பட்டி. எங்க ஊர்லலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர் எங்களோட ஆலடிப்பட்டியா தான்ல அப்படின்னு சொல்லி ஒரு இதா இது பண்ணுவாங்க. அந்த ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. ஆக்சுவலா நம்ம பிராண்டா பிரிண்ட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நேம்லயே வந்து ஒரு எதுகை முனைன்னு கூட சொல்லலாம். ஆமா. அந்த இது பாத்தீங்கன்னா ஆலடிப்பட்டி, கருப்பட்டி. ஓகே. இதுவும் எனக்கு வந்து ரொம்ப சிங்க் ஆச்சு. ஓகே. ஸோ நம்ம கருப்பட்டி காஃபி எடுக்க போறோம். நம்மளோட ஒரு ட்ரெடிஷன வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ நம்ம ஊர்ல காமனா கிடைக்கக்கூடிய ஐட்டம். இன்னொன்னு நம்ம பேர் நம்ம ஊர் பேரையும் ஒத்து போகுது. அப்போ நம்ம ஏன் இத எடுக்கக்கூடாதுன்றது ஒரு இன்னொரு எங்களுக்கு ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டா கிடைச்சது. இன்னொன்னு காமன் நேமா. கருப்பட்டின்றது காமன் நேம். ஸோ நாங்க போட்டோம். ரொம்ப அடி வாங்கி கொண்டு வந்திருக்கோம். இத வந்து ஒரு கூட்டு நாங்க ஆரம்பத்துல அதுல டைம் ஆஃப் எங்களோட மக்களுக்கு என்ன தேவைன்றத குடுக்குறதுக்காக எஸ்ஓபி கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், மக்களுக்கு அவங்க ஃபீட்பேக் ரிசீவ் பண்றது, கடைகள எப்படி வந்து ஃபெயிலியர் ரேஷியோ கம்மி பண்ணி போடுறது, கஸ்டமர் ரிட்டென்ஷன் எப்படி பார்க்குறது, இதெல்லாம் நாங்க கீழ கிரவுண்ட் லெவல்லயே இருந்து பார்த்ததுனால, ஒரு ப்ராப்பர் லீகல் அட்வைஸ் இல்லாததுனால, ஐடிய வந்து முதல்லயே போடாம விட்டோம். சோ இது எங்களுக்கு வந்து பாடம். அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த இந்த மாடல எல்லாரும் ஈஸியா காப்பி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, கருப்பட்டின்றது ஒரு பிராண்ட் கிடையாது. அது காமன் நேம். அது தமிழர்களோட மொத்த அடையாளம். அந்த அடையாளத்த பிரதிபலிப்பதற்கான ஒரு வேர்டு தான் வந்து ஆலடிப்பட்டியானா இருக்கணும். சோ நம்ம அதுக்கான பிராண்டிங்க தான் நம்ம வந்து பிராண்ட் பண்ணணும்ன்றதுக்காக ஆலடிப்பட்டியான்றத நாங்க வந்து 2018ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம். சோ இப்போ வந்து கருப்பட்டி காஃபினா ஆலடிப்பட்டியான் அப்படின்றத நோக்கி தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். அந்த பிசினஸ் வந்து நம்ம நிறைய கத்து கொடுத்துட்டே இருக்கோம். அதை கரெக்டா எடுத்து மாத்திரமா அப்படின்றத நம்ம கரெக்டா கேப்சர் பண்ணிட்டோம்னா நமக்கான ஒரு பொசிஷனிங் வருது. சோ அதை நோக்கி தான் நாங்க வந்துட்டு இருக்கோம் நம்புறேன். நீங்க சொன்னீங்க, இது ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து நெறைய இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு. நீங்க அவ்வளோ ஒரு ஒரு பெரிய விஷனோட, ஒரு பெரிய ஒரு ட்ரீமா இத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சிம்பிளா இன்னொருத்தர் வந்து இத அப்படியே இந்த மாடல காப்பி பண்ணிட்டு போறாங்க அப்படின்றப்ப, இனிஷியலா உங்க மனநிலை எப்படி சார்? ஆரம்பத்துல என் மனநிலையை விட என்னோட நண்பர்கள் மனநிலை ரொம்ப இருந்தது. என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பண்ணும்போது, சரி நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் நெருடல் இருந்தது எல்லாருக்குமே. என்ன நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு மாடல் அடிபட்டு நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் பண்ணா ஓகே அப்படின்னு மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி நிறைய ஸ்கிராச்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். பட் இவங்க வந்து ஒரு சைனா மொபைல் மாதிரி ஈஸியா டெம்ப்ளேட் எதையும் காப்பி பண்ணிட்டு போறாங்கன்றது இருந்தது. பட் ஆனா அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாதுன்றது எங்களுக்கு வந்து முதலே தெரியும். பட் என்ன ஆச்சுன்னா, ஒரு லெவல்ல வந்து நாங்க ஓகே இது வந்து ஒரு சென்னையில நாங்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து முதல்ல சென்னைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்களால பண்ண முடியல. உடனே வந்து இத வந்து ஒரு பிரான்சைசி மாடலா எல்லா பக்கமும் மாடல் விக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே நம்ம அத வந்து நம்ம என்ன இது பண்ண ஆரம்பிச்சோம்னா, சரி ஒரு ட்ரெடிஷனல் வந்து எல்லா பக்கமும் தானே பரவுது. பரவுதுனால பனை ஏரிகளுக்கும் சரி, ஒரு நம்மளோட அந்த பனையோட ஃபார்மர்ஸ்க்கும் சரி, நாட்டு சர்க்கரையோட விழிப்புணர்வுக்கும் நல்லா இது. நெறைய பேர் வந்து மறுபடி ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நாட்டு சர்க்கரையில டீ போட்டாலோ, நாட்டு சர்க்கரையில காஃபி போட்டாலோ,
இல்ல கருப்பட்டியில டீ காபி போட்டாலோ டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது, தெரிஞ்சிடும்னு சொல்லி ஒரு காமனா ஒரு எண்ணம் இருக்கு. பட் அதை உடைச்சது நாங்க. கண்டிப்பா. அப்போ என்ன ஆகுதுன்னா வீடுகள்லயும் வந்து எல்லாரோட நம்ம பாரம்பரியத்தை வீடுகள்லயும் வந்து கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சோம். நிறைய பேர் வீட்டுல வந்து ஒயிட் சுகர் வேணாம், நீ நாட்டு சர்க்கரை போடு, அதுக்கு பதிலா வெள்ளத்தை போடு, கருப்பட்டி போடுன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ வந்து ஒரு மாற்றமே இது மூலமா நடக்குதுன்றதால அதுக்கப்புறம் லேட்டரா நாங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனா இப்போ ரீசெண்டா வந்து நீங்க கேட்ட மாதிரி சில இதெல்லாம் வந்து நடக்கும்போது ஆல்ரெடி பட்டியால் பிரான்சைசி கொடுக்கறது இல்லைன்றதை நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. நிச்சயமா சார். நான் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லணும்னு இருந்தேன். இன்ஃபேக்ட் கருப்பட்டி காஃபி அப்படின்ற இந்த ஒரு பிசினஸ் மாடல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது நீங்க தான். ஆலடிப்பட்டியான் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆனா ஆலடிப்பட்டியான் இதுவரைக்கும் பிரான்சைசி மாடல் போனதே இல்ல. நீங்க வச்சிருக்கிற 60+ அவுட்லெட்ஸும் உங்களுடைய ஓன் அவுட்லெட்ஸ் தான். இன்னைக்கு எல்லாரும் பிரான்சைசி மாடல்ல கருப்பட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு பிரான்சைசி மாடல்ல வர பிசினஸை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அதுல டெஃபினட்டா ஆலடிப்பட்டியானுடைய பங்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே ஓன் அவுட்லெட் தான். பட் எனக்கு ஒரு பாயிண்ட்ல அதுதான் என்னுடைய கேள்வியாவும் இருந்தது. நீங்க இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இத்தனை அவுட்லெட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கும்போது பிரான்சைசி மாடல் நீங்க ஏன் போல? ஆக்சுவலா பிரான்சைசி போகக்கூடாதுலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வருது. கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துலலாம் போனே எங்களால எடுக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு போன் வரும். பிரான்சைஸ் கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த டைம்ல வந்து இதுதான் வந்து பூம் ஆகிற டைம். நாங்க வந்து ஒண்ணுல வந்து கிளியரா இருந்தோம். ஏன்னா நம்ம பிரான்சைசி போறோம் அப்படின்னா 2 விஷயங்கள் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒன்னு பிரைசிங் ஃபேக்டர், இன்னொன்னு குவாலிட்டி ஐடியா. ஸோ இந்த 2யும் நாங்க வந்து பண்ண விரும்பல. என்ன ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நான் வந்து பிரான்சைசி கொடுக்கணும், அவங்களோட மார்ஜின் சேர்த்து வந்து ப்ராடக்ட்ல வச்சாகணும் ஒண்ணு. இன்னொன்னு உடனே ஸ்கேல் அப் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட அந்த கருப்பட்டின்றது பாக்குறத கருப்பா இருக்கிறதெல்லாம் கருப்பட்டி கிடையாது. புரியுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கணும். குவாலிட்டி செக் இருக்கு. எங்களுக்கே வந்து செப்டம்பருக்கு அப்புறம் கருப்பட்டி கிடைக்கிறதுல அவ்வளவு இஷ்யூ இருக்கு. என்ன ரீசன்னா அது சீசன் மட்டும்தான் வரும். ஸோ அதுவே எங்களுக்கு இவ்வளவு சேலஞ்சிங் இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு பிரான்சைசி கொடுத்துட்டு, ஏன்னா பிசினஸ் ஒரு எத்திக்ஸா பண்ணணும். அந்த எத்திக்ஸ் மாறினாலே நம்மளால பிராண்டா நிக்க முடியாது. என்ன ரீசனால ஆல்ரெடி இன்னும் பிராண்டா நிக்குது அப்படின்னா, நாங்க எங்க வீட்டுல நம்ம மக்களுக்கு என்ன எங்களோட குழந்தைகளுக்கோ எங்களோட அப்பா அம்மா எங்களுக்கு எப்படி வளர்த்தாங்களோ நாங்க எங்களோட மக்களுக்கு அதான் கொடுக்க ஆசைப்படுறோம். நம்ம எங்க வாடிக்கையாளருக்கு அப்படி தெளிவா கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி கொடுக்கும்போது நாங்க ஸ்கேல் பண்ணணும்ன்ற மாடல்ல போயிட்டு பிரான்சைசி கொடுக்குறோம்னா எல்லா ப்ராடக்ட்டும் மிக்சிங் பண்ண காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. இதெல்லாம் வந்து ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது அவங்களோட ஓன் ஷாப். அவங்களே அவங்க பாத்துக்கிறதுனால குவாலிட்டியாவும் இன்னும் மெயின்டைன் பண்றாங்கன்றது தான் மக்கள் மத்தியில எங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. ஓகே. அதனால நாங்க வந்து பிரான்சைஸ் கொடுக்கணுன்ற ஒரு எங்களுக்கு எண்ணமே இல்லை. இதான் வந்து ஃபேக்ட். ஸோ இது வரைக்கும் ஆலடிப்பட்டியான் எந்த பிரான்சைசியும் கொடுத்ததே கிடையாது. எல்லாமே Super. எங்க 9 பேர் எங்க டீம். நாங்க மட்டும்தான் அந்த மாடலை எடுத்து வந்திருக்கோம். நம்ம நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த மாடலை வந்து 0 to 1 கிரியேட் பண்ணது, இந்த மாடல் மாத்தினது, இந்த கலரிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணது எல்லாம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எல்லா கடைக்கும் போனா இந்த பெஞ்ச் மாடல்ல இருந்து எல்லாமே அவங்க காப்பி பண்ணிருக்காங்க. கிளாஸ் முதற்கொண்டு இருக்கும், இந்த ஓலை முதற்கொண்டு இருக்கும். பட் கருப்பட்டி காப்பின்னு போட்டதெல்லாம் ஆலடிப்பட்டியான் கிடையாது. ஓகே. ஆலடிப்பட்டியான்னு இருக்கிறது மட்டும்தான் ஆலடிப்பட்டியான். நாங்க எங்களோட விஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஜேசிபி எப்படி நிறைய பிராண்ட் இருக்கு. எப்படி நம்ம ஜேசிபினா நம்மளுக்கு ஒரு மாடல் ஞாபகம் வரும். ஜெராக்ஸ்னா எப்படி ஒரு ஞாபகம் வரும். எக்ஸாம்பிள் வனஸ்பதின்றது தான் டால்டா. டால்டானாலே அதான் ஞாபகம். அந்த மாதிரி அதை நோக்கிய ஒரு பயணம் தான் ஆலடிப்பட்டியான் அடுத்த கட்ட மூவ்மெண்டா இருக்கும். கருப்பட்டியை பில்ட் பண்ணதே ஆலடிப்பட்டியான்றதை நாங்க ஒரு பிராண்ட் பொசிஷனுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அந்த விளக்கம் ரொம்ப அழகா இருந்தது சார். ஏன் பிரான்சைசி போல அப்படின்றது. சரி சார், பிரான்சைசியை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஏன்னா இன்னைக்கு சென்சேஷனலான டாபிக்கே இந்த பிரான்சைசி தான். எல்லா இடத்துலயும் இதை பத்தி தான் சுத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பர்சனலா பிரான்சைசிக்கான ஒரு ஒப்பீனியன் தான் என்ன? ஆக்சுவலா பிரான்சைசின்றது ஒரு மாடல், நல்ல மாடல். பட் ஆனா அந்த பிரான்சைசி பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பிராண்டிங் பில்ட் இருக்கு, கஸ்டமர் ட்ரஸ்ட் இருக்கு, குவாலிட்டி இருக்கு, எஸ்ஓபி இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. அதெல்லாம் பண்ணி முதல்ல இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி எடுத்துக்கோங்க. நாங்க இந்த மார்க்கெட்ல கிட்டத்தட்ட எங்களோட டிராவல் 12 வருஷம் இருக்கு. இதுக்கு பின்னாடி எங்களோட உழைப்பு, இந்த ஒரு இடத்த நாங்க வர்றதுக்கு 12 வருஷம் உழைக்கிறோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு பிரான்சைசி கொடுக்கணும் என்ன வரணும். ஏன்னா எங்கிட்டே வந்து கீப் அப்டேட் நாங்க இன்னும் என்ன மக்களுக்கு பண்ணலாம் அதெல்லாம் பண்ணி ஒரு பேக்கேஜா பில்ட் பண்ணி இவங்கிட்ட இதுதான் அப்படின்ற ஒரு மாடல் வந்து ஒரு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் அதுக்கப்புறம் யோசிக்கவே செய்யணும். முடியுமா முடியாது 2வது யோசிக்கிறது அப்பதான் வரணும். பட் இங்க என்ன ஆச்சுன்னா ஒரு கடையை போடுறாங்க நல்லா இருக்கு, 2 கடையை போடுறாங்க நல்லா இருக்கும்னு ஃப்ரேம் ஒர்க் விற்கிறான்னு நினைக்கிறாங்க. பட் வந்து ஃப்ரேம் ஒர்க் விற்கிறது வந்து பிரான்சைசி கிடையாது, ட்ரஸ்ட்டை விற்கணும். அப்போ அந்த ட்ரஸ்ட்டை விற்கணும்னா பிராண்டுக்கு பின்னாடி எவ்வளவு வேலைகள் இருக்குது உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும் இல்ல. 60 அவுட்லெட் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணணும் நீங்க வெயிட் பண்றீங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து இயல்பா பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள்ல வந்து ஒரு பெரிய பிராண்டுக்கும் சின்ன பிராண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். எக்ஸாம்பிள் மல்டிநேஷனல் பிராண்ட் வந்து பிரான்சைசி கொடுக்குறாங்க. அவங்களோட ப்ராசஸ் எவ்வளவு பெரிய கட்டமைப்புல அவங்க இருக்காங்க.
அப்போ அவங்களால பண்ண முடியுதுன்னா அவங்களோட பிரைசிங் அப்படி இருக்கும், அவங்களோட வால்யூம் அப்படி இருக்கும், அவங்களோட பேக்கப் அப்படி இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. எக்ஸாம்பிள் ஒரு பிரான்சைசி எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து பிராண்ட் நம்ம ஊர்ல சொல்றாங்க, ஒரு பிராண்ட சொல்றேன். அப்போ அவங்களுக்கு வந்து அன்னைக்கு என்ன தேவைப்படும்னா, இன்னைக்கு எனக்கு என்ன மார்ஜின் வந்துச்சு, இன்னைக்கு என்ன பெனிஃபிட் வந்துச்சுன்னு தான் பார்ப்பாங்க தவிர பிராண்ட் போட்ட ரூல் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுன்றதெல்லாம் எத்திக்ஸ் நம்ம ஊர்ல ரொம்ப பார்க்கலாம். இதனாலதான் நாங்க வந்து அந்த மாடலே பில்ட் பண்ண விரும்புறேன். இதை பத்தி நிறைய பெரிய பிசினஸ் ஜாமான் கடலும் நான் டிஸ்கஷன் பண்ணிருக்கேன். பண்ணும்போது எல்லாரும் எனக்கு கொடுத்த அனுபவங்கள் இதுதான். நீ உன் பிசினஸ் நீங்க இருந்து அந்த ஒரு ஒரு நீங்க பெற்றெடுத்த பிள்ளைய நீங்க எப்படி வளர்ப்பீங்க, ஓகே, அப்போ நீங்க வளர்த்தாதான் அது வந்து கரெக்டா பாப்பீங்களே தவிர நீங்க எடுத்த போக்கன்னு விட்டீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து இது ஒரு ஒரு இது இருக்கும், நோயின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் அந்த அளவுக்கு பக்கம் பார்க்க மாட்டாங்க. அன்னைக்கு வந்து ஈவினிங்ல அவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. அன்னைக்கு இல்லையா, அப்போ இதுக்கு வேற என்ன பண்ணலாம்னு பார்ப்பாங்க. நீ வந்து எக்ஸாம்பிள் பால்ல வந்து நீ 4 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊத்த சொல்லியிருப்ப. அவங்க 3 லிட்டர் ஊத்தியா நம்ம கல்ல கட்ட கூட நினைப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு அந்த மாடலே எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு என்ன கூட வரல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பில்ட் பண்ண லெகசிய நம்ம கிட்ட இருந்து பிரான்சைசி எடுக்கிறவங்களும் அதே பொறுப்போட பாத்துக்கணும். கண்டிப்பா, நிச்சயமா சார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராண்ட் நேம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஒன்ஸ் அது வெளில போகுதுன்றப்ப அது ரொம்ப பாதுகாக்க வேண்டியது ரொம்ப கஷ்டம் தான். கொடுக்க கூடாதுன்னா கிடையாது, கொடுக்க முடியும். பட் ஆனா அதுக்கான வேலைகள் ஏன்னா நம்ம வந்து பேக் ஹேண்டா ஸ்ட்ராங் பண்ணணும். நிறைய வேலைகள் அதுக்கு பின்னாடி இருக்கு. நம்ம வந்து நம்மளும் கொடுக்கணும்னு கொடுத்தோம் வைங்களேன், மார்க்கெட்ல வந்து அந்த ட்ரஸ்ட் பிராண்ட் போயிடும், ட்ரஸ்ட் போயிடும். இவங்களும் இப்படிதானே ஆயிட்டோம்னு வைங்களேன். ஏன்னா இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது ரொம்ப இயல்பா காணாம போயிடும். நாங்க அப்படி அதுக்கான வேலைகள் ஆளுநர் கிடையாது. நாங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை தாண்டி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா. இப்ப நம்ம பேசுனதுலயே இன்ஃபேக்ட் இந்த வீடியோவோட ஓப்பனிங்குமே நான் வந்து எஸ்ஓபில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப நீங்க பேசும்போது ஒரு 2-3 வாட்டி அந்த எஸ்ஓபி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இந்த பர்டிகுலர் பிசினஸ் மாடலுக்குள்ள, அதாவது இது வந்து ரொம்ப காமனான ஒரு பிசினஸ் மாடல். டீ கடை அப்படின்றது காலங்காலமா நம்மளுடைய கல்ச்சர்ல இருக்கிற ஒரு இதுதான். இதுக்குள்ள எஸ்ஓபியை கொண்டு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இதை சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடலா மாத்த முடியும் அப்படின்ற ஐடியா இப்போ சார். கண்டிப்பா இதுல வந்து எங்களோட தேடல்கள் நிறைய இருக்கு. இதுக்கு பின்னாடி 2014 இருந்து 16 வரைக்குமே நாங்க டிராவல் பண்ணோம். 16ல கடையை போட்டோம். அப்போ வந்து வெறும் ஸ்வீட்ஸ் தான் வச்சிருப்போம். அதை வந்து நம்ம யாருமே தேவையில்ல, ஸ்கில்டு பர்சன்லாம் தேவையில்ல. இப்போ ஏமா இதான் எம்ஆர்பி, இப்படி கேட்டா கஸ்டமர் கொடுங்க, இப்படி வந்து கஸ்டமர் ரிசீவ் பண்ணுங்க, சாம்பிள்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அது எங்களுக்கு ஈஸியா இருந்தது. அது ஒரு மாடல்ல போய்கிட்டு இருந்தது. அதை ஸ்கேல் பண்றது இன்னும் ஈஸியா இருந்தது. ஓகே. பட் எப்போ எங்களுக்கு அதுல சேல்ஸ்ல கொஞ்சம் டவுன் ஆகுதோ அப்படின்னா நாங்க டீ கடைக்கு வந்தோம். நிறைய பேர் எங்களை பயங்காட்டினாங்க. நீ வந்து ஆல்ரெடி ஒரு மாடல்ல இருக்கீங்க, பட் இதை வந்து ரொம்ப ரிஸ்கான மாடல், இது ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஓகே. அதெல்லாம் கேட்டிருந்தோம்னா நாங்க இந்த மாடல் பில்ட் பண்ணிருக்க மாட்டோம். புரியுது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சோம். என்ன பண்ணோம்னா அப்போ வந்து நம்மளுக்கு 2 மாடல் தான். ஒன்னு நார்மல் டீ கடை, இன்னொன்னு பெரிய பிராண்ட். ஸோ இந்த 2க்கு இடையில ஒரு கேப் இருக்குன்றதை நாங்க முதல்ல ஃபீல் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதை நம்ம எடுக்கணும். அந்த லேட்டரல் திங்கிங்ல எங்களுக்கு கருப்பட்டின்றது எங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுத்தது. கருப்பட்டி காஃபி போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நாங்க நிறைய இடங்களை பாக்குறோம்ல, பெரிய பெரிய பெங்களூர்ல போய் பார்த்திருக்கோம், சென்னையில நிறைய பெரிய பெரிய இடங்கள் பார்த்திருக்கோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா மாஸ்டர்லாம் இல்ல, மாஸ்டர் லெஸ்ஸாவே அவங்க எல்லாமே பண்றாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டார்பக்ஸ்னாலும் சரி, மெக்டொனால்ட்ஸ் சரி, சாய் பாயினாலும் சரி, சாய் கிக் எல்லாருமே. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஏன் நம்மளாலையும் பண்ண முடியாது, ஏன் அந்த கருப்பட்டியே நம்ம எஸ்ஓபியா மாத்த முடியும்? இந்த தேடல் தான் நாங்க வந்து டெக்னாலஜி வைஸா ஏன்னா இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டோம். ஏன்னா சீனி இப்போ நார்மலா போடுறதா தெரியாது. இல்ல கருப்பட்டியில எங்களுக்கு அதுலயே கொஞ்சம் சேலஞ்ச் இருந்து. ஓகே. ஸோ எப்படின்னா ட்ரெடிஷனலா இன்னோவேஷன் கலந்து ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, எங்களோட கடையில முதல் மாஸ்டர் நானும் என்னோட நண்பர்களும். ஓ சூப்பர். அப்போ எங்களுக்கு வந்து இதுதான் ரேஷியோன்றது நாங்க கணிச்சதுனால அதை வந்து எங்களுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு கடத்துறது ஈஸியா இருந்தது. அப்போ அவங்க வந்து 3வது நாளே வந்து அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு நார்மல் மனுஷனையும் நார்மலா என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்கில் லேபரை மாத்த முடியும். இது இன்னொன்னு நான் வந்து இதை கத்துக்கிட்டது என்னன்னா, ஸ்கில்டு லேபர் கிடைக்கிறது கஷ்டம். ஆமா. பட் வந்து ப்ராசஸ் எஸ்ஓபி இருந்தா ஸ்கில்டு லேபரை உருவாக்குறது. ஜஸ்ட் இந்த எஸ்ஓபி எல்லாருக்கும் புரியறதுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்கிறேன். இப்போ இந்த ஒரு டீ போடணும்னா ஆமா, இதுல எவ்வளவு பால் ஊத்தணும், அதுல எவ்வளவு டிகாஷன் இருக்கணும்ன்றது எல்லாமே ஒரு டாக்குமெண்டா நீங்க கொடுத்துருவீங்க. கரெக்டா? எக்ஸ் அவங்களுக்கு வந்து நாங்க பழகுற வரைக்குமே நார்மலா ஒரு நாளைக்கு வராங்க டீ கடைக்கு இவங்க எடுக்கிறோம் அப்படின்னா 3 நாள் வந்து பேசிக் அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு நோட்டீஸ் பண்ணுவாங்க. முதல்ல அடுத்தது வந்து வெண்ணி ஊத்தி பழகுவாங்க. உடனே எல்லாம் கிளாஸ் கொடுக்க மாட்டோம். ஒரு 3 நாள்ல வெண்ணி ஊத்தி பழகிட்டு 4வது நாள் கொஞ்சம் ட்ரைனிங்ல இருப்பாங்க, பேக்கப்பா இருப்பாங்க. ஒரு 5வது நாள் அவங்க என்னவாயிருவாங்க, மாஸ்டர் ஆயிரும். ஓ இது எல்லாமே அந்த இதுதான். இவ்வளவு குடிக்கணும், இவ்வளவு நாட்டு சக்கரை போடணும், காஃபினா கருப்பட்டி ஊற்றணும், பால்னா இவ்வளவு எம்பல் ஊற்றணும், இந்த டெம்பரேச்சர்ல வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு எஸ்ஓபி தான். இது 3 சேர்ந்துச்சுன்னா ஒரு ஒரு நல்ல காஃபி கிடைக்கும். நீங்க தான் டீ குடிக்கிறீங்களா, ஏதாவது குறை கட்டதான் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு சார். ஸோ இந்த டீ மாதிரியே
நீங்க மத்த ஃபுட் ஐட்டம்ஸுக்கும் அதே எஸ்ஓபி வந்து எழுதி ஆமா. வச்சிருக்கீங்க, டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. இதே மெத்தட் தான் எங்களோட ஃபேக்டரியிலயும் இருக்கு. ஓகே, நாங்க சென்ட்ரல் கிச்சன் சுரண்டையில இருக்கு. அங்க இருந்தா டெய்லி திருநெல்வேலி தினமும் எங்களோட கோரே அதுதான். ஓகே. எவ்ரிடே வந்து ஃபேக்டரியில அங்க தயார் பண்ண ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் இங்க வருது. ஓ, அது பாத்தீங்கன்னா அங்க எங்களோட ஒரு 100 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்கன்னா 65 எம்ப்ளாயிஸ் வந்து உமன்ஸ் தான். ஸோ அந்த எஸ்ஓபி எல்லாம் இருக்கிறதுனால தான் அங்க எங்களோட ரெகுலர் ஒர்க் விவசாயம் பண்ணியிருக்கவங்க பீடி சுத்திட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஆல்ரெடி பிடியாருன்னா அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் அந்த ஓகே, உமன்ஸ் எம்ப்ளாயிஸ் தான் பாக்குறாங்க. ஓகே. இந்த எஸ்ஓபி இருக்கனால அவங்களே இப்போ நம்ம லட்டுனாலும் சரி பிக்சர்னாலும் சரி மேக்ஸிமம் இது எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா சார்? ஒரு லட்டுனா இதெல்லாம் தான் பண்ணணும். இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் தவிர டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டோம். ஓ, ஓகே. இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிள் 100 கிலோ அல்வா பண்ணணும்னு வருது அப்படின்னா அந்த 100 கிலோன்னு அல்வா தட்டின உடனே இந்த 100 கிலோக்கு என்னென்ன வரணுன்ற மாதிரி ஃபார்ம் வச்சிருக்கோம், பில்லா பெட்டி. ஓகே. ஸோ எல்லாமே டெக்னாலஜி அடாப்ட். இதை மட்டும்தான் அவங்க ஸ்டோர்ல இருந்து வரும், அதை மட்டும் தான் அவங்க வந்து தயாரிக்க போட முடியும். ஸோ இதே டேஸ்ட் வந்து ஸோ எல்லாத்துலயும் எஸ்ஓபி ஃபாலோ பண்றதுனால தான் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் இது கேட்கும்போதே. அதாவது யார் வேணாலும் டீ போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இது. யாருனாலும் அல்வாவும் கிண்டலாம். அல்வாவும் கிண்டலாம். என்னதான் பிசினஸ் ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும், பிசினஸ் மாடல் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னாலும், பிராண்டிங்கோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத எந்த பாயிண்ட்ல புரிஞ்சுக்கிறீங்க? அதெல்லாம் வந்து பெரிய ஸ்டோரி இருக்கு. எப்போ நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோமோ கருப்பட்டி காஃபின்னு எங்க போட்டு நாங்க போட்டு பண்ணியிருக்கோம். கருப்பட்டி காஃபி அல்வா கடை அப்படின்னு போட்டு ஆல் டிப்டியான் இருக்கும். அல்வா கடை கருப்பட்டி காஃபின்னு இருக்கும். எப்போ வந்து இந்த மாடல் எல்லாரும் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் எங்களுக்கு அது புரிய வந்தது. கருப்பட்டியோ அல்வா கடையோ காமன் நேம், இதை நீ உரிமை கொண்டாட முடியாது. புரியுது. அதுக்கு மேல போட்டிருக்கே ஆல்ரெடி பிட்டியான் உன்னோட பேரு. இதுதான் உன்னோட பிராண்ட் ஆக்கணும்ன்றது நாங்க அப்ப கத்துக்கிட்ட பாடம் தான். அப்பதான் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சோம். அதை மட்டும் முதல்ல இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முதல்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வாடிக்கையாளர்கள் எங்க கடையில இருந்து மீட்டிங் போடுறவங்க பேசுவாங்க. நான் கருப்பட்டியில இருக்கேன் வாங்க இங்க மீட் பண்ணிடுவோம்னு சொல்லி பேசுவாங்க. அதே கஸ்டமர்ஸ் இப்ப எங்களோட பரவாயில்ல எல்லா கடையிலயும் ஆல்ரெடி பிட்டியான்ல இருக்கேன் வாங்க. இதுதான் வந்து நாங்க வந்து அந்த பிராண்ட் ஐடென்டிட்டியை வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்க கொடுக்குறோம். இப்ப இந்த ஆலடி பட்டியான்ற நேம் வந்து நம்ம ட்ரேட்மார்க் பண்ணியாச்சு. ஆமா. அது இப்போ வந்து காமனா மேக்ஸிமம் ஏன்னா அடிபட்டு போதான் திரும்புறோம். இப்ப காமனா எல்லாமே ட்ரேட்மார்க் பண்றோம். ஆல்ரெடி பிட்டியான் மட்டும் இல்ல ஆலப்பட்டியான் இந்த லேங் என்னென்ன வருதோ எல்லாத்தையுமே ட்ரேட்மார்க் பண்ணுங்க. அதான் அந்த அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடம். ஏன்னா எப்பவுமே இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உடனே நம்ம சைக்கிள் கோட்டை கத்துக்க முடியாது, உடனே நம்ம நீச்சலும் கத்துக்க முடியாது. விழுந்து அடிபட்டு தண்ணியை குடிச்சா தான் நீச்சல் கத்துக்க முடியும். விழுந்து கை காலெல்லாம் சிறச்சா தான் அதெல்லாமே இதுதான். பிசினஸும் அதே மாதிரிதான். விழுந்து நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்கிறோம், கத்துக்கிட்டு மறுபடியும் அதே தப்பு பண்ணாம அதை எப்படி நம்ம சரி பண்றோன்றதான். சில பேர் வந்து ஆர்வமா ஆரம்பிப்பாங்க, ரொம்ப பயங்கர இது பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் தோல்விகள்னாலே அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். அது வரக்கூடாது. அதை நம்ம திரும்ப 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 பண்ணி என்ன தேவையோ அதை கீப் அப்டேட்டிங் பண்ணிட்டே இருந்தோம்னா சரி கண்டிப்பா எல்லா பிசினஸும். இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க கத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மென்டார் வந்து சொன்னதுதான். நாங்க அதை நிறைய தோல்வியில நாங்க கனெக்ட் பண்ணி பார்த்து நாங்க அதாவது மீண்டு வருவோம். எந்த ஒரு பிசினஸும் வந்து தோற்கதில்லை, பிசினஸ் செய்யறவன் தான் தோக்குறாங்க. சோ பிசினஸ்ன்றது நம்ம இன்னைக்கு நம்ம ஃபெயிலியர் நம்ம சரியா பண்ணலாம் ஃபெயிலியர். பட் இதே பிசினஸ் வேர்ல்டு லெவல்ல நல்லா நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன சரியா பண்ணணும் அப்படின்றத பார்த்து சரி பண்ணியாச்சுனாலே வந்து நம்ம பண்ண முடியும்ன்றது ஒரு நம்பிக்கை தான். இந்த பிரான்சைசி பத்தி நம்ம பேசும்போது நான் காமனா இது எல்லாத்தையும் கேட்டது என்னன்னா, மாசத்திலே என்ன ரெவன்யூ வரும் கால்குலேஷனோட தான் பிசினஸே ஸ்டார்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் பிரான்சைசி வரதுக்கும் அதான் முக்கியமான காரணம். 1 லட்ச ரூபா போட்டா 2 லட்ச ரூபா எடுத்துடலாம் மாசத்திலே அப்படின்றதுதான் ஒரு ஹூக்கிங்கா வச்சிருக்காங்க. அதை நீங்க பர்சனலா உங்களுடைய அனுபவத்துல இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பர்சனலா ஒரு அட்வைஸ் இல்ல ஒரு டிப் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்ன சார் சொல்லுங்க? கண்டிப்பா இதை வந்து நாங்க எதுல இருந்து கனெக்ட் பண்ணோம்னா இதுல 2-3 ஸ்டோரியே இருக்கு. முதல்ல வந்து எங்களை தற்காத்துக்கிறதுக்கு தானே இந்த மாடத்துல நாங்க வந்தோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இருந்தா போதும். அதை நோக்கி தான் எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நாங்க ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, நம்மள தற்காத்துக் கொள்ள முடியுமான்றத ஒரு போராட்டத்துல நாங்க ட்ரை பண்ணோம். அடுத்து அதுல ஓரளவுக்கு வெற்றி பெற்ற பிறகுதான் கடைக்கு வந்தோம். ஸோ முதல்ல என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பிரேக் ஈவன் அதெல்லாம் வந்து தெரியுறதுக்கான முதல் படி பண்ணணும். ஏன்னா நாங்க காலேஜ் படிக்கும் போதே எழுத ஆரம்பிச்சோம் எங்களோட மாடலை. ஒரு ஸ்டாலுக்கு எடுத்துட்டு போவோம். எக்ஸாம்பிள் ட்ரேட் சென்டருக்கு ஸ்டால் போடுறோம்னா 100 கிலோ ஸ்வீட்ஸ் விற்கணும்னு டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ அங்க நாங்க ரெண்டல் கொடுக்கணும். ஸோ அந்த ரெண்டல் கொடுக்கறதுக்கு எவ்வளவு விற்கணும், எங்களுக்கு 4 பேருக்கும் நாங்க போயிட்டு வர்ற போக்குவரத்து செலவு சாப்பாடு இது கிடைச்சா போது எவ்வளவு விற்கணும்ன்றத நாங்க பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்டர் போடுவோம். ஸோ இதை மாதிரி நம்ம எழுத ஆரம்பிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும், பிரேக் ஈவனே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு லெவல்ல நமக்கு வந்து எடுத்தோடனே ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளவு ஓடணும் நம்ம மற்ற செலவெல்லாம் கொடுக்க முடியுன்றத பார்க்கணும். பொறுமை வேணும். இன்னொன்னு நிறைய பேர் என்னன்னா டூயல் பிசினஸ் பண்ணலாம் பண்றது அது வந்து ரொம்ப தப்பு. ஆரம்பத்துல
ஏன்னா ஒரு பிசினஸ் டைக்கான் அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி அவங்க இல்லைனாலே தொழில் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் தான் அவங்க அடுத்த இடத்துக்கு கால் வைக்கணும். ஸோ ஆரம்பத்துல அதை நேசிக்கணும், அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் அதுல வந்து அவங்க ஏதாவது விஷயங்கள் வந்து நெகட்டிவ் வந்தாலும் அது எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு தெரிய முடியும். ஆள் போட்டு வேலை பார்க்க கூடாது முதல்ல. நம்ம இருந்ததை பார்த்தாதான் எப்படி அதை மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். மேக்ஸிமம் எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் பண்ணணும், எஸ்ஓபி பண்ணணும், செக்லிஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் கரெக்டா இது நடக்கான்றதே நமக்கு தெரிய முடியும். இன்னொரு விஷயம், கஸ்டமர் ஃபீட்பேக்கை ரொம்ப நெருங்கி கவனிக்கணும். நான் சொல்றது ஃபுட் பிசினஸ் சொல்றேன். இது வேற ஏதோ சேல்ஸ் பண்ணா கூட சர்வீஸும் ஒரு ட்ரஸ்ட்டும் தான் வந்து சாதாரண பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுக்கும். ஸோ புதுசா வேலை பார்க்க ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப அந்த தொழிலை நேசிச்சு பண்ணணும். அவங்க எப்படின்னா ஒரு விடாமுயற்சி இருக்கணும். அதே நேரத்துல ஒரு தண்ணீர் மாதிரியே இருக்கணும். இறங்குறதுல இறங்கணும், ஏறுறதுல ஏறணும். அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம். அதுலயும் ஸ்பெஷலா இந்த பிரான்சைசின்னு வரும்போது ஃபுட் பிசினஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு ப்ரிஃபரபிள் சாய்ஸா இருக்கு. ஃபுட் பிசினஸ் தான். அது எதுக்கு ப்ராஃபிட் அதுல அதிகம் அப்படின்றதாலயா, இல்ல அது மேல மக்களுக்கு கிரேஸ் அதிகம்ன்றதாலயா? மக்களோட அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் நிறைய விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி சர்வே பண்ணிருக்கேன். அப்போ மேக்சிமம் நான் சொல்றது எக்ஸப்டட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ், நம்ம லோக்கல் பிராண்டாவோ ஏதோ இருந்துச்சுன்னா ஃபுட் பிசினஸ் எடுக்கிறது முன்னாடி ஒண்ணுக்கு பல டைம் யோசிக்கணும். ஏன்னா மேக்சிமம் ஃபெயிலியர்ஸ் தான் வரும். ரீசன் என்னன்னா, கஸ்டமர் ரிட்டன்ஷன் வேல்யூ யாருமே பாக்குறது இல்லை. ஓகே, ஏன்னா ஆரம்பத்துல பிசினஸ் நல்லா போகும். பட் அதே கஸ்டமர்ஸ் எவ்வளவு திரும்ப திரும்ப வந்து நம்மளுக்கு கல்லா கட்டுறாங்கன்றத நம்ம சர்வீஸ் திரும்பி வரணும். ஒரு பிராண்ட் போடுறாங்க, ஆஃபர் போடுவாங்க. அந்த டைம்ல நல்ல ஒரு ஹைப்பா எடுத்து வீடியோஸ் போடுவாங்க. பட் அவங்க எவ்வளவு நாளைக்கு ஒருக்க நம்ம திரும்பி வராங்க, நம்மளோட ப்ராடக்ட் அவங்க வீட்டு அடுப்பாங்கரையில எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நாளைக்கு ஒருக்க அவங்களோட ஃப்ரிட்ஜுக்கு போகுது, எப்போ வந்து குப்பை தட்டிக்கு போகுது, இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி தான் நம்ம இந்த பிராண்டை எடுக்கலாமா வேண்டாம முடிவு பண்ணணும். ஒரு டீப் அனலைஸ் பண்ணாம சதுரங்க வேட்டை மாதிரி இவ்வளவு போட்டா இவ்வளவு வரும்னு சொல்றவங்கள கண்டிப்பா நம்பாதீங்க. புரியுது? ஏன்னா பிசினஸ் சர்வே பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா. அப்படிங்கும்போது ஈஸியா வந்து பிரான்சைசி எடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னொன்னு கூட்டம் போட்டு ஆளை போட்டு வேலை பண்றதும் கண்டிப்பா வந்து தப்பாதான் முடியும். இவங்க ஒர்க் பண்றவங்க, நான் ஆளை போட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லி இறங்குவாங்க. ஸோ இவங்களுக்கு இதுதான் வந்து ஃபெயிலியரே ஆரம்பிக்கிறது. அவங்க வந்து ஆள் இல்லைன்னா, ஏன்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஆமா, அவங்களும் சில சுதந்திரம் கொடுக்கணும். இதை வந்து அப்போ அவங்களும் ஒரு பேரிங்லாம் நிறைய இருக்கு. அப்போ வந்து ஆத்மார்த்தமா நின்று பார்த்து அவங்க கூட இன்டராக்ட் பண்ணணும், எம்ப்ளாயிஸை நம்பணும், எம்ப்ளாயிஸ்க்கு சில சுதந்திரங்கள் கொடுக்கணும், அவங்க நம்ம இன்சென்டிவ்ஸ் மாடல் கிரியேட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பின்னாடி பேசணும். அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவலே யோசிக்க முடியும். முதல் சர்வே மோடு, அடுத்ததான் சக்சஸ் மோடு. நிச்சயமா இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மெசேஜ். ஸோ அல்வால ஆரம்பிச்சு அடுத்து டீ, ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் என்னால இங்க சாப்பாடு இது எல்லாமே பார்க்க முடியுது. இது கிராஜுவலா பிளான்டா இது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேல் பண்ணும் அப்படின்றது தான் பிளான் இல்லையா சார்? கிராஜுவலா இல்லை, ஒவ்வொரு டைமுக்கும் மக்களுக்கு என்ன தேவைன்றத பார்த்து சில இடங்கள்ல ஆட் பண்ணணும். ஓகே. ஏன்னா சில இடங்கள்ல வந்து உணவு தேவை அதிகமா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவா தான் நாங்க எடுத்து வரோம்னு பாக்குறோம். ஸோ அந்த இடத்துலதான் மல்டிகிரெயின்ல ஒரு தோசையோ, ஏன்னா எங்களோட மாடலே பாத்தீங்கன்னா ஒரு கருப்பட்டியும் சரி, நாட்டு சக்கரையும் சரி, கடலை எண்ணெயில போடுற காரம் சரி, தேங்காய் எண்ணெயில போடுற பணியாரம் சரி, எல்லாமே கிட்டத்தட்ட ஆவியில வெந்த சுண்டல் இந்த ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். ஒரு ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவா நம்ம பிராண்ட் பண்றோம். ஸோ இதே மாடலை ஏன் நம்ம உணவுலையும் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்துல எல்லா கடையிலும் கிடையாது, ஒரு சில இடத்துல இடம் இருக்கிற இடத்துல வைக்கிறோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா இட்லியில வந்து மாப்பிள சம்பா இதெல்லாம் எதுக்காகனா ஒரு ஃபைபர் ரிச்சா வேணும் அப்படின்றாங்க. ஏன்னா இது நிறைய பேர் வந்து இது என்ன நீங்க மில்லட்ஸா இது ஏன் அப்படி பண்றீங்கன்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அங்க கொடுக்கறத வந்து திருப்தியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஆடான்ஸ் பண்ணி அவங்களுக்கு செழிப்பா கொடுக்குறோம். இது மக்கள் விரும்புறாங்க. வீட்டுல செய்யற மாதிரிதான் சாம்பார் செய்வோம். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அரவ சாம்பார் பண்ணுவாங்க. ஓகே, அதுல வந்து பொடி இதுதான் இருக்கும். நாங்க நார்மலா வீட்டுல பண்ண மாதிரி பருப்பு சாம்பார் கொடுக்குறோம். ஸோ மக்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து பண்றதுனால எனக்கு அது என்ன ஆகுதுன்னா ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 8 மணிக்கு மேல யாரும் டீ காஃபி ரொம்ப குடிக்க மாட்டாங்க நைட்டு. ஆமா, 8 மணிக்கு மேல ரொம்ப ஸ்வீட் சூப்பரா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு ஃபுட்டையும் லிமிட்டட் மெனு தான். நிறையெல்லாம் எடுத்தோம்னா எனக்குமே நானும் ஃபெயிலியர் ரேஷியோ தான் பார்ப்பேன். புரியுது. லிமிட்டட் மெனு இங்கன்னா ஒரு தோசை இட்லியும் ஒரு சாப்பிட்டுட்டு, ஏன்னா நாங்க மாடலே QSR தான் ஃபில் பண்ணிருக்கோம். ஓகே, செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ இது எங்களுக்கு ஆட் ஆனா ஒரு பெனிஃபிஷியல். அதனால ஒரு சில கடைகள்ல QSR மாடல் எடுத்து வரும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் 9 பேர். எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி டிவைட் பண்ணிருக்கீங்க? இது வந்து நிறைய எங்கிட்டையும் ரிப்பீட்டா கேட்கக்கூடிய கேள்வி தான். பட் என்னன்னா நாங்க வந்து ஜீரோல இருந்து வந்ததுனால, அப்போ வேர்ல இருந்து, ஜீரோ மீன்ஸ் வேறு, அப்ப இருந்து நாங்க வந்ததுனால இதோட ஆணி வேர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாங்க வந்து பிரிச்சுட்டோம். இப்படி நம்ம வந்தா இந்த ஏரியா இப்போ ரீஜனல் ஓனர்ஸா பிரிச்சுட்டோம்.
ஸோ பிராண்டு, மேனுஃபேக்சரிங், சில கவர்மெண்ட் கம்ப்ளைன்சஸ், ப்ராசஸ் இது எல்லாமே நான் வந்து ஓன் பண்றேன். என்னோட நண்பர்களுக்கு வந்து ரீஜனல் ஓனர்ஸ்னு சொல்லி அந்தந்த ஏரியாவுக்கு அவங்க ஓனர்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல கடைகளுக்கு நான் வந்து பிராண்ட் மூலமா ஸ்டார்ட் பண்றது, பிராண்டிங் பண்றது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு கோரா நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கோம். இது வந்து லீகலா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மாடல்லாம் இல்ல. புரியுது. எங்களுக்கு எப்படி வருமோ அதை நாங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் நார்மலா வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கலெக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை வராது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஷேரிங் அதுன்னு சொல்லி எந்த இடங்கள்லாம் பிரச்சனை வரும். இன்னொன்னு எங்களோட ஃபேமிலில இருந்து எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு அவங்க அதை மீறி வந்து எங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்களோட டீமுக்கு இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அவங்களே நல்லா பண்ணிப்பாங்க. அவங்களே பார்த்துப்பாங்க. தேவையில்லாம நம்ம உங்களுக்கு ஒரு இதை கொடுக்கணும், அது கொடுக்கணுன்ற மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்ததில்லை. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நாங்க பிரான்சைஸ் போர்டு இல்லாம எங்க நண்பர்களை வச்சு நான் வந்து விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு சார் அந்த ஐடியா, அந்த மாடல். அதாவது லீகலா சில ப்ராசஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இது எனக்கான ப்ராசஸ். நாங்க இப்படி சந்தோஷமா ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்குன்னு ஒன்று செட் பண்ணிட்டீங்க. சூப்பர் சார். ஃபியூச்சர் ஆஃப் ஆலடிப்பட்டியான் அப்படின்னா நீங்க என்ன விஷன் வச்சிருக்கீங்க? இதை எப்படி ஸ்கேல் பண்ணணும்னு விஷுவலைஸ் பண்ணிருக்கீங்க? விஷயம் தான் பெருசா இருக்கு. ஓகே. நம்பர்ஸ்ல வந்து சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி போயிட்டு 500ன்றது எங்களோட ஒரு விஷன்ல இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு டாக்டர் வேலுமணி சார் இருக்காங்க இல்லையா, டேட்டா ஃபவுண்டர். அவர் எங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு எங்க கடைக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் மென்டர்ஷிப் அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, இது வந்து பொதிகை மலையில ஆரம்பிக்கிற ராஜா. நீங்க வந்து சென்னை தான் உங்களுக்கு வந்து எல்கேன்னு நினைக்கிறீங்க. இமயமலை தான் உங்களுக்கு எல்க. ஸோ நீங்க வந்து பேன் இண்டியா லெவல்ல திங்க் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் சொல்லும்போது நம்ம வந்து ஆலடிப்பட்டியானை ஏன் வந்து பேன் இண்டியா பிராண்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கான தேடல்கள் இருக்கு. கண்டிப்பா பண்ணுவோம்னு நம்புறோம். கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் சார் எங்க சைட்ல இருந்து. சார், இன்னைக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இண்டஸ்ட்ரி எங்க போனாலும் ஒரு மேஜர் ப்ராப்ளம் மேன் பவர். இன்னைக்கு மேன் பவர் ப்ராப்பரா இல்லாததால நிறைய கம்பெனிஸ், நிறைய இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த 60 அவுட்லெட்ஸ் வச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய மேன் பவர் நீங்க மேனேஜ் பண்றீங்க. இதுக்கு பின்னாடி என்ன சார் சீக்ரெட்? எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? உண்மைதான். இதுல வந்து இந்த இதுல உள்ள ஒரு மேஜர் இஷ்யூவே மேன் பவர் இஷ்யூ தான். பட் இது வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதான் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல எங்களுக்கு கொஞ்சம் சில சேலஞ்சஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களே அந்த அனுபவத்துல கத்துக்கிட்டது தான். என்ன அப்படின்னா நம்ம இருக்கும்போது ஒரு சேல்ஸ் நடக்கும். நம்ம இல்ல அப்படின்னா ஒரு சேல்ஸ் நடக்கும். ஒண்ணு. இன்னொன்னு அவன் எல்லாருமே ஆரம்பத்துல ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். ஊர்ல இருந்து எடுத்து வந்தா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஒரு கோயில் கூடயோ ஒரு தீபாவளினா மொத்தமா கிளம்பிடுவாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப ட்ரபிளா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் ரேஷியோ மாத்திட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு ஒரு 30% வந்து எங்க ஊர்க்கார தம்பிகள் வச்சிருக்காங்கன்னா ஒரு 70% லோக்கல்ல இருந்தே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ இது எப்படின்னா ஒரு பிராண்ட் பில்ட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓகே ஆல்ரெடி பிராண்ட்னா வேலைக்கு நம்ம ஒரு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர்றவங்க வந்து எப்படி நம்ம தக்க வைக்கிறோன்றதான் அவங்க முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறது, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா சில இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து சஸ்டைன் ஆவாங்க. முக்கியமான விஷயம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. இதுதான் வந்து மேஜரா நிறைய பேர் ஆரம்பத்துல பண்ணது. எக்ஸாம்பிள் 10 மணி நேரம் வேலைக்கு வராங்கன்னா 10 மணி நேரம் இயந்திரத்தனமா அவங்களால வேலை செய்ய முடியாது. கண்டிப்பா. அப்போ ஒரு டைம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ, ஏன்னா பீக் ஹவர்ஸ் தான் பிசினஸ் நல்லா இருக்கும். மத்த டைம்ல நீங்க அதை பண்ணி பர்சனல் கொடுக்க கூடாது. புரியுது. ஸோ அவங்களே வந்து அந்த வேலையை என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி அதுக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அந்த மேன் பவர் இஷ்யூவை நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும். மற்றவங்க வந்து ஒரு நல்ல ஏன்னா இதுல இன்னொரு நான் ஒரே லைன்ல சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம எம்ப்ளாயிஸ் நல்லா பாத்துக்கிறோமோ அப்பதான் அந்த எம்ப்ளாயிஸ் நம்ம கஸ்டமர் பாத்துப்பாங்க. புரியுது. நிச்சயமா. ஏன்னா அவங்கதான் ஒரு ஸ்டோரோட ஃபேஸே அவங்கதான். அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் அந்த பிராண்ட் இமேஜே வந்து இது பண்ணும். நான் வந்து 3 விஷயங்கள்ல இருந்தேன்னா எங்களோட மேன் பவரை மாத்தணும். என்ன அப்படின்னா கஸ்டமர்கிட்ட ரொம்ப ரிப்பீட்டா வந்து ரகடா இருக்காங்க, ரூடா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் சரியாகணும் எங்களுக்கு அதை நாங்க எங்களுக்கு இந்த செட்டிங் செட் ஆகாது சொல்லி மாத்திடுவோம். ஓகே. இன்னொன்னு திருட்டு விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஓகே. அதுக்குமே நிறைய டெக்னாலஜிஸையும் நிறைய அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றது அதுலயே ஒரு ஃபில்டர் பண்ணிடுவோம். இன்னொன்னு வந்து பிஹேவியர். ஏன்னா நம்ம பிஹேவியர்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுவோம். அதுலயே ட்ரைனிங் செஷன் வச்சு பார்ப்போம். அதுலயே செட் ஆனா பண்ணுவோம். ஸோ ஒரு எம்ப்ளாயிஸை வந்து நம்ம டியூன் பண்றதுக்கான அவங்க வந்து எடுத்து வர முடியும். முடியாத பட்சத்துல அனுப்புறோம். சார், இந்த பிசினஸ் மாடல் ஹோம் கிரவுண்ட்ல இருந்து நீங்க அதை கொண்டு வந்திருக்கீங்க, சிட்டிக்கு கொண்டு வந்திருக்கீங்க. சென்னை சிட்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதுக்கு என்ன சார் காரணம்? எதுக்காக நாங்க தலைநகரை செலக்ட் பண்ணோம்னா தலைநகர் தான் எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்தை அமைச்சு கொடுத்தது. ஓகே. இன்னொன்னு இங்க வந்து பெரிய பெரிய
மார்க்கெட் மிகப்பெரிய மார்க்கெட். சொல்ல போனா ஒரு கடல். ஸோ இந்த கடல்ல மீன் பிடிக்க தெரியலனா எந்த கடல்ல மீன் பிடிக்க முடியும்? ஸோ அதுதான். இன்னொன்னு தலைநகரே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. பொட்டன்ஷியல் அதிகம். கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. ஆமா. ஸோ நாங்க வந்து இந்த 58 போடுறது எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. சென்னையிலே எப்படி நாங்க வந்து ஒரு 2+100க்கு மேல நாங்க எப்படி போட முடியும் அப்படின்றத நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மக்களோட வரவேற்பு இருக்கு. இன்னொன்னு எங்களுக்கு சப்ளை செயின், லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்றது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. அதனால முதல்ல தலைநகரை வந்து ரவுண்ட் அப் பண்றோம். இந்த இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்த டயர் 1 டயர் 2க்கும் அடுத்தது மூவ் ஆகும். எந்தெந்த அவுட்லெட் இங்க இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க? கண்டிப்பா. அதெல்லாம் வந்து நாங்க கடந்து வந்த பாதைகள்னு சொல்லலாம். இல்ல பட்ட அடிகள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நார்மலா ஒரு மக்கள் வந்து ஒரு டீயோ ஒரு ஸ்வீட்டோ வாங்கினோம்னா ஒரு ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி லொகேஷன்ஸ் இருக்கும். நாங்க வந்து நிறைய கடைகள் மூடி இருக்கோம் இல்லையா ஆரம்பத்துல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லொகேஷன் சரியில்லாம போட்டதுதான். நீங்க ஒரு சிக்னல் பக்கத்துல போட்டாலாம் ஓடாது. ஓகே. அங்க வந்து எல்லாருக்கும் மனநிலை என்ன இருக்கும்னா எப்போ நம்ம உடனே மூவ் தாண்டி போயிடணும் தான் இருக்கும். ஓகே. வந்து ரொம்ப இன்டர் ஏரியால பண்ணா ஓடாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடை செட் ஆகும். பட் இந்த மாடல் பில்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும்ன்றத பார்த்து போட்டோம். இந்த மாதிரி ஃபுட் பிசினஸ்க்கு வந்து லொகேஷன் ரொம்ப முக்கியம். அந்த காலம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க எங்க போட்டாலும் வந்து மக்கள் உங்களை தேடி வருவாங்கன்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஸ்மார்ட் காலம் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சஸ் வந்து ஈஸியா இருக்கு. அது ரொம்ப உண்மை சார். ஏன்னா மதுரவாயில் அந்த பைபாஸ்ல நான் பார்த்திருக்கேன். ரைட்ல ஒண்ணு இருக்கும், லெஃப்ட்ல ஒண்ணு இருக்கும். நீங்க எந்த சைடு போயிட்டு யூ டர்ன் போடணும் அப்படி கஷ்டம்லாம் பட வேணாம். இந்த பக்கம் நீங்க சாப்பிடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா லெஃப்ட்ல ஒண்ணு இருக்கும். அந்த பக்கம் இருந்து வரவங்க பார்க்க அங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஸோ அது ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு அவுட்லெட் ஒரே ஏரியால அது பக்கத்துல போட முடியாது. போட்டாலும் அது ஒர்க் ஆகாது. பட் இது ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி போட்ட மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னா எங்களோட அந்த மார்க்கெட் அனாலிசிஸ் சொல்லலாம். ஓகே. ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டைம் ஈவினிங் போறவங்க எந்த சைடு போவாங்க, ஒரு ரவுண்டு ஈவினிங்ல வீட்டுக்கு ஒர்க் முடிச்சு போறவங்க எந்த சைடு இப்படி போவோம். மேக்ஸிமம் எங்களோட பிசினஸ் வந்து நாங்க 4 to 8 தான் மேஜர் பிசினஸ் பாக்ஸ். ஓகே. ஸோ இந்த ஏரியால நாங்க வந்து பிசினஸ் அந்த மாதிரி டைம்ல நாங்க மார்க்கெட்டை வந்து கஸ்டமரை வந்து செக்ரேட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து இது ஆப்போசிட் பண்ணது பெரிய விஷயம் கிடையாது. 2 பிசினஸ் ஆப்போசிட் கடை வச்சாலும் 2 கடையிலுமே எங்களுக்கு பிசினஸ் நடக்குது. இன்னொன்னு எங்களுக்கு பிராண்ட் பில்டிங்க்கும் எங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸா இருந்தது. யாரா இவங்க இவ்வளவு அப்படின்றது. கண்டிப்பா. எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்ப ரீசெண்டா வந்து அடையாளம் ஓனர் என்கிட்ட ரீசெண்டா ஒரு இன்டராக்ட் பண்ணாரு. அவர் கூட என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, என்ன மோசஸ் ஆப்போசிட்லாம் கடை போட்டுறீங்கன்னு கேக்குறாங்க. சோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னொரு எங்களோட மார்க்கெட்டிங்க்கு ஒரு பவர்ஃபுல்லா ஆட் பண்ணுது. ஸோ இதை வந்து எங்களுக்கு நாங்க ஒரு நல்ல பிசினஸ்லயே எங்களுக்கு தோல்வி இல்லை, மார்க்கெட்டிங் அவேர்னஸ் நல்லா இருக்கு. டெஃபினட்டா சார். அது ஒரு போல்டு ஸ்டெப் தான். ஆனா 2 சைடும் கூட்டம் இருக்கும். அங்கேயும் கூட்டம் இருக்கும், இங்கேயும் கூட்டம் இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த ஆக்சஸ் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்மார்ட்டை தாண்டி எவ்வளவு கம்ஃபர்டபுளா அதை ஆக்சஸ் பண்ண முடியுதுன்றதை நம்ம செட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பிசினஸ்க்கும். அது நான் இது வரைக்கும் வேற எந்த ஒரு அவுட்லெட்லயும் நான் அப்படி பார்த்தது இல்லை. உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். அது ஆல்மோஸ்ட் ஒரு 60+ அவுட்லெட்ஸ் இருக்கு. உங்களுடைய டெய்லி ரொட்டீன் எப்படி சார் இருக்கும்? எப்படி இத்தனை அவுட்லெட்ஸ், இவ்வளவு பீப்புள் எப்படி மேனேஜ் பண்றீங்க? நீங்க உங்களுடைய 1 டே ரொட்டீன் என்னவா இருக்கும்? அதான் என்னன்னா நம்ம நான் வந்து முன்னாடி தெரிறதே சிங்கிள் ஃபேஸ். பட் இதுக்கு முன்னாடி பல ஃபேஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. எக்ஸாம்பிள் குடும்பம்ல இருந்து நம்ம ஃபேமிலி சப்போர்ட்ல இருந்து டீம் பில்டிங். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மிட் லெவல் மேனேஜ்மெண்ட் சொல்லி நாங்க எங்களோட டீம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹைராக்கி அந்த பிரமிடை வந்து நம்ம அப்படி செட் பண்றதுனால தான் நம்ம அந்த ஸ்கேலிங் மாடல் எடுத்து போக முடியும். ஒரு பிரான்ச் இன்சார்ஜ்னா அவருக்கு ஒரு மேனேஜர்னா அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள், அவர் அங்க என்ன நடக்கிறா அதை பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பில்ட் பண்றோம் அப்படின்னா அது எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் நாங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். சில மென்டார்ஸ்லாம் போய் கார்பரேட் மென்டார்ஸ்லாம் போயிட்டு நாங்க கிளாஸஸ் அட்டெஸ்ட் பண்ணி, ஓகே. ஸோ அவங்களோட ஏன்னா அனுபவம் நிறைய பேர் இருந்து நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவங்களை எங்களோட அந்த ஃபுட் செயினுக்கு எப்படி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது கத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஓரளவுக்கு டீம் பில்ட் பண்ணி அது மூலமா இயக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒருத்தரால நிறைய பண்ண முடியாது. ஸோ டீம் இருந்தா மட்டும்தான் நம்ம இதை ஃபர்ஸ்ட் வந்து பில்டிங் த டீம் தான். ட்ரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் சில விஷயங்களை அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து ஓனர்ஷிப் கொடுத்து இதெல்லாம் பண்றதுனால தான் எங்களால் யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா எங்களால் இந்த மாடலை வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதான் சொல்லலாம், ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் 2 இருந்தால் மட்டும்தான் ஸ்கேல் பண்ண முடியும். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நீங்க பேசுனது நிச்சயமா இது பார்க்குற நிறைய பேருக்கு இது ரொம்ப நிறைய இன்சைட்ஃபுல்லான டேக் அவேஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சார். உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ், உங்களுடைய விஷன் எல்லாமே நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.